காய்கறி நண்பர்கள். ஒரு அழகான பச்சைப்பசேல் தோட்டத்தில் 4 சிறந்த நண்பர்கள் வாழ்ந்து வந்தார்கள். அவர்கள் தீரன் என்ற தக்காளி, இனியா என்ற வெண்டைக்காய், வேலு என்ற உருளைக்கிழங்கு மற்றும் ஓவியா என்ற கத்தரிக்காய். தீரன் எப்போதும் துடிப்பாகவும் சிவப்பு நிறத்தில் அழகாகவும் இருப்பான். வேலு மிகவும் வலிமையானவன், ஓவியா மிகவும் புத்திசாலி. அவர்கள் அனைவரும் மாலை நேரத்தில் ஒன்றாக விளையாடி மகிழ்வார்கள். அந்த தோட்டம் எப்போதும் அவர்களது சிரிப்புச் சத்தத்தால் நிறைந்திருக்கும். ஒரு நாள் இரவு தோட்டத்தில் இருள் சூழ்ந்திருந்தது. அப்போது 2 கருப்பு நிற எலிகள் திருட்டுத்தனமாக தோட்டத்திற்குள் நுழைந்தன. அந்த எலிகள் மிகவும் பசியுடன் இருந்தன. நண்பர்கள் அனைவரும் ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்தனர். எலிகள் மெதுவாக வந்து தீரனை ஒரு சாக்கிற்குள் போட்டு கடத்திச் சென்றன. தீரன் உதவி கேட்டு கத்த முயன்றான், ஆனால் எலிகள் அவனை தூக்கிக் கொண்டு ஓடிவிட்டன. எலிகள் தீரனை ஒரு பழைய இருட்டு அறைக்குள் கொண்டு சென்றன. இன்று நமக்கு ஒரு பெரிய விருந்து என்று எலிகள் சிரித்தன. ஆனால் தீரன் பயப்படவில்லை. அவன் தன் மனதிற்குள் நான் தைரியமாக இருக்க வேண்டும் என்று நினைத்துக் கொண்டான். தீரன் மூச்சை இழுத்து பிடித்து தன் உடலை ஒரு பந்து போல வேகமாக உருட்டினான். அவன் தன் முழு பலத்தையும் திரட்டி எலிகள் வைத்திருந்த கூண்டின் கதவை நோக்கி வேகமாக முட்டினான். டங் என்ற சத்தத்துடன் கதவு உடைந்து திறந்தது. அதே சமயம் தோட்டத்தில் இனியாவும் வேலுவும் எழுந்து பார்த்தனர். தீரன் அங்கே இல்லாததைக் கண்டு அவர்கள் அதிர்ச்சியடைந்தனர். தீரனை யாரோ கடத்திவிட்டார்கள், நாம் அவனை மீட்க வேண்டும் என்று இனியா கூறினாள். ஓவியாவும் நண்பர்களுடன் சேர்ந்து கொண்டாள். அவர்கள் அனைவரும் எலிகளின் கால்தடத்தை பின்தொடர்ந்து பழைய அறைக்கு வந்தனர். அங்கே தீரன் தப்பித்து வெளியே வருவதை பார்த்து அவர்கள் மகிழ்ச்சியடைந்தனர். இந்த எலிகளுக்கு பாடம் புகட்ட வேண்டும் என்று வேலு முழங்கினான். வேலு ஒரு கல்லை போல வேகமாக எலிகளின் மேல் உருண்டு சென்றான். இனியா தன் நீளமான உடலால் எலிகளைச் சுற்றி வளைத்தாள். எலிகள் அலறி அடித்துக் கொண்டு தோட்டத்தை விட்டே ஓடிவிட்டன. காய்கறி நண்பர்கள் அனைவரும் தீரனின் தைரியத்தை பாராட்டினார்கள். அவர்கள் மீண்டும் பாதுகாப்பாகவும் மகிழ்ச்சியாகவும் தங்கள் தோட்டத்தில் வாழத் தொடங்கினார்கள். ஒற்றுமையே பலம்.